ஆமா சார். நீங்க வந்து இப்போ படத்துல பார்க்கறதுக்கும் ஒரு மாதிரியா நேர்ல இருப்பீங்க. அப்படியே இருக்கிறோம். நேர்ல பார்க்கும்போது வித்தியாசமா இருக்கீங்க. பார்க்குறவங்களுக்கு உங்கள இது வேற யார் படமோன்னு நினைச்சுக்கிறாங்க. அப்படின்னு நான் சொல்ல இருக்குது. வேண்டியிருக்குது. நான் ஆமா. சில சமயம் போஸ்டர்ஸ்ல கூட என் பேரை கொஞ்சம் பெருசா போடுங்க. அப்பதான் தெரியுது அப்படின்லாம் சொல்லியிருக்கிறேன் நான். ஏன்னா இப்போ நாசர் சார் கூட கேட்டாரு. ஒரு போஸ்டர் வந்துருந்துச்சு. இந்த பாட்டிலுக்குள்ள உட்காந்து நல்லா இருந்துச்சு. மஞ்சள் கலர்ல. அது என்ன படம் அப்படின்னாரு. ஆமாம், பாட்டில் ராதா. யார் நடிச்சிருக்கிறான்னு கேட்டார்ல சார். நான் தான். ஓ, அது நீதானா அப்படின்னாரு. எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. ஸோ அது ஒரு காரணமாக இருக்கலாம். ரெண்டாவது வந்து ஒரு கதையினுடைய போக்கு வந்து டைட்டிலு இதெல்லாம் கூட ஒரு காமன் ஆடியன்ஸை இதுக்கு கூப்பிட்றதுக்கு, தியேட்டருக்கு கூப்பிட்றதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. ஒரு இப்போ வஞ்சகர் உலகம், பாட்டில் ராதா இந்த மாதிரி பேர்கள் வந்து ஒரு ஒரு 45 வயசை கடந்த ஒரு குடும்பஸ்திரீக்கு இந்த டைட்டில் பிடிக்காது. ஆனால் குடும்பஸ்தன்கிற படம் வந்து பயங்கர ஹிட் ஆனிச்சு. சேம் டைமில் தான் பாட்டில் ராதாவும் ரிலீஸ் ஆனிச்சு, குடும்பஸ்தனும் ரிலீஸ் ஆனிச்சு. ஆனால் குடும்பஸ்தன்கிற படம் பயங்கர ஹிட். அது நல்ல கதையும் கூட தான். மணிகண்டனும் நல்ல ஆக்டரு. ஆனால் அந்த குடும்பஸ்த ஏன்னா ஆர் சுந்தரராஜன் சொன்னார், சீனியர் டைரக்டர் ஆர் சுந்தரராஜன், அம்மன் கோயில் கிழக்காலே பயணிகள் முடிவதில்லை, ராஜாதி ராஜாலாம் எடுத்தவர். அவர் வந்து டைட்டில் நீ குடியை பற்றி தானே கதை சொல்கிற, எதுக்கு அப்புறம் பாட்டில்னு வச்ச, வேற ஏதாவது பேர் வச்சுருந்தா வந்திருப்பாங்க, பாட்டில்னோடனே ஃபேமிலி ஆடியன்ஸ் வர்றது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொன்னார்.